நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டபடியால் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நம் வாழ்நாள் முழுவதும் அவை எவையென்னு நாம் பார்க்கலாம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நாம் டேலண்டட் பீப்புள்ஸாக இருக்கிறோம். அதாவது புத்திசாலிகளாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பலவான்களாக இருக்கிறோம். நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாவற்றிலும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் அவருக்குள் சுயாதீனர்களாக இருக்கிறோம். நமக்கு எப்பொழுதெல்லாம் பலவீனம் வந்தாலும் அவர் சமாதானத்தை தருகிறபடியால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ நமக்கு எதிரான காரியங்கள் நடந்தாலும், நம்மை துரத்துகிற காரியமாக இருந்தாலும், நம்மளால் முடியாத காரியமாக இருந்தாலும் அவற்றில் நாம் ஜெயம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவற்றை தாண்ட செய்கிற கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். நாம் ஜெயிக்கிறவர்களாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார்.